அருந்ததி அமரேந்திரா ரூமுக்குள்ளே போய் அமரேந்திராவோட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மை பார்த்து கதறி அழுகுறாங்க. இந்த நேரம் மனோகரி உள்ளே வந்து அப்படியே ரசித்து அந்த ரூமை பார்த்துக்கிட்டே பெட்டில் உட்காந்து அமரேந்திராவோட யூனிஃபார்மை எடுத்து அப்படியே ஆற தழுவிக்கிறா. மனோ என்ன பண்ணுற அப்படின்னு அருந்ததி கேட்க அந்த யூனிஃபார்முக்கு மொத்தம் கொடுத்து தான் போட்டு பார்க்குறா. அந்த நேரம் அமரேந்திரா வர சவுண்டை கேட்டுக்கிட்டு யூனிஃபார்மை அப்படியே கீழே போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஒரு வேளை மனோவுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குமோ அப்படின்னு டவுட்டு அருந்ததிக்கு வருது. அதுக்கப்புறம் சீச்சை இருக்காது, அவள் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டா அப்படின்னு தன்னையே தான் சமாதானப்படுத்திக்கிறாங்க அருந்ததி. ரூமுக்குள்ளே வர்றாரு அமரேந்திரா வந்த உடனே அந்த இடத்துல அருந்ததியோட ப்ரெசன்ஸு அவர் உணர்றாரு. உணர்ந்து அப்படியே வரும்போது அருந்ததி அவர் மடி மேலே படுத்துக்கிட்டு ஏதோதோ பெனாத்திட்டு இருக்காங்க. இங்கே குழந்தைகளுக்கும் பாக்கியக்கும் பிரச்சனை. பாக்கியை ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க குழந்தைங்க. இப்போ தயவு செய்து ரூமை விட்டு வெளியில் போ, நாங்கள் தூங்கணும், உங்களை நாங்கள் டார்ச்சர் பண்ணியே ஆவோன்னு சபதம் எடுக்குதுங்க. அதுக்கப்புறம் ராத்தோடு பாக்கியை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாரு. வாமா அப்புறம் பார்த்துக்கலாம், குழந்தைங்கள சமாதானப்படுத்திக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ போய் ரெஸ்ட் எடுமா, சாரே வந்துட்டார் பார்த்தியா, நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. என்னது உங்கள் சார் வந்துட்டாரா, ப்ளீஸ் ராத்தோடு என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவர் எந்த மூடில் இருக்காரு தெரியலையம்மா, ப்ளீஸ் ராத்தோடு அப்படின்னு சொன்னார். ராத்தோடு உள்ளே போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா சார் அப்படின்னா. எந்த பொண்ணு? கேர்டேக்கர் சார். சரி கூட்டிகிட்டு வா. ராத்தோடு வாமா, நல்ல மூடில் தான் சார் இருக்காருன்னு கூட்டிகிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. அமரேந்திரா அங்கே இல்லை, டாய்லெட்டுக்குள்ளே போயிருக்காரு. இந்த பொண்ணு பாகி ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதவுக்கு பின்னாடி அருந்ததி மறைஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணு என்னை பார்த்துட்டானா வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நான் இங்கே இருக்கதா சொல்லிடுவாளே அப்படின்னு டென்ஷன் ஆகி அந்த கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறாங்க. பாகி ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு கேஷுவலாக ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கத்துற சவுண்டை கேட்டு அமரேந்திரா முகம் ஃபுல்லாக சோப்போடைய வெளில வந்து, எதுக்கு கத்துறீங்க, யார் இது, ராத்தோடு வெளில கூட்டிகிட்டு போ அப்படின்னு சத்தம் போடுறாரு. ராத்தோடு பாகியை வெளியில் கூட்டிகிட்டு வந்து, ஏமா இப்படி சத்தம் போடுற அப்படின்னு கேட்க, காலைல எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க இந்த ரூமுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது, இதை போய் யார்கிட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணோட ஹெல்ப்பால் தான் நீ இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணேன்னு தெரிஞ்சு போய்டும், அதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லாமல் போய்டும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்றா. அதுக்கப்புறம் நீ ஒரு வேளை காலையில் பார்த்த பொண்ணு அந்த பிரம்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் பாகி ரெடி ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்த மனோகரி, எங்கே ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இன்றைக்கி மேடமோட காரியம் இல்லை, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் கலந்துக்கணும், நீ எல்லாம் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா மேடம், அப்போ நீங்களும் வரலையா, ஏன்னா நீங்களும் இந்த வீட்டாள் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஏய் உன்னோடலாம் என்னை கம்பேர் பண்ணாத, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு மனோகரி சொல்ல, மேடம் எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. என்ன டவுட்டு சொல்லு. மேடம், சார் சொல்கிறத செய்யணுமா இல்லை பசங்க சொல்கிறத செய்யணுமா, நீங்கள் சொல்கிறத நான் செய்யணுமா, எனக்கு ஒன்றும் புரியல, யார் சொல்கிறதான் நான் செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே முறைச்சி நிற்கிறாங்க. சரி விடுங்க, சார்கிட்டையே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், சார்கிட்டையே கேட்குறேன், யார் சொல்கிறத கேட்டு நான் நடந்துக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்ல, ரெக்கை முளைஞ்சிருக்குடி உனக்கு, அந்த ரெக்கையை ஒட்ட வெட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் இரு அப்படி மனசுக்குள்ளே சொல்லிட்டு வெளியில் வராங்க கோவமாக மனோகரி.